காண்டி வர்றான். அவன் வந்து எங்க தளபதிக்கு நிகரே கிடையாது. அவன் ஒரு மொட்டை. எங்க தளபதிக்கு கிடையாது. அவனை பத்தி என் தளபதி எல்லாம் பேசுறாரா? வேணா பேச அறிவு கிடையாது அவனுக்கு. அனில் சொல்றாருல, அவர் ஆமன்றதை மறந்துட்டு எங்களை அனில்ன்றாரு. ஏன் ப்ரோ, இலங்கையில எவ்வளவோ பிரச்சனை போகுது, ஈழத்தமிழர் பிரச்சனை போகுது, அதை மறந்துட்டு ஒரு ஆமகரியை கொடுப்பாங்களா? சாப்பிட்றதுக்கு இட்லிக்குள்ள ஆமகரி வச்சு கொடுப்பாங்களா? இப்ப நாங்க பேசும்போது தான் கட்டாச்சு. இதுக்கு ஆமா தான் பதிலா? ஆமகரி சாப்பிடுவாரு. அடுத்து ஆஸ்திரேலியா போவாரு, எல்லா ஊருக்கும் போவாரு. திருச்சி வந்து தளபதி திருச்சி தளபதி கோட்டை சொல்ல போனா அவ்வளவுதான். 2020 நம்ம தான். உலகமே விஜய் தான். டிவிக்கே பயலுகடா. திருச்சி மாவட்டம் தளபதி கோட்டை தான். டிவிக்கே தளபதி கோட்டை. ப்ரோ, சனிக்கிழமை ஆட்சி நடத்துறான்னு விஜய் சொல்றாங்கல்ல. சனிக்கிழமை அவர் நடத்தினா ஞாயிற்றுக்கிழமை தான் எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா மீதி இருக்க நம்ம சீமான் இருக்காருல்ல, இலங்கை போனால் ஆமகரி சாப்பிடுவாரு. அடுத்து ஆஸ்திரேலியா போவாரு, எல்லா ஊருக்கும் போவாரு. ஆமகரி சாப்பிடுவாரு. அடுத்து ஆஸ்திரேலியா போவாரு, எல்லா ஊருக்கும் போவாரு. ப்ரோ, மாநாட கேவலமா சொல்றாரு ப்ரோ. அவரு தான் திரள் நிதின்னு சொல்றாரு பாத்தீங்களா? அது அவர்கிட்ட தான் இருக்குது, எங்கள்கிட்ட இல்ல. இதெல்லாம் தானா சேர்ந்த கூட்டம், காசு கொடுத்து யாரும் சேரல. உடனே என்ன தெரியுமா பண்ணுவாங்க? மாநாடு நடத்தினா ஒரு கையில ஒரு குடத்தையோ ஒரு செம்பியோ தூக்கிட்டு கிளம்பிடுறது, காசு உடனே போடுறதுக்காக. சீமான் மட்டும் கிடையாது, எத்தனை கதையில் வருதுன்னு பாருங்க. இன்னைக்கு சாயந்தரம் 6 மணி ஆனோடனே பாருங்களேன், குடிகாரன் கை நடுங்கிற மாதிரி இன்னைக்கு எல்லாரும் கையும் நடுங்க ஆரம்பிச்சிடும். எங்க ஆமாதான் பதிலா ப்ரோ. சாட்ட துறைமுறை இருக்க வரைக்கும் சீமான் கட்சி ஒளிஞ்சிச்சு. இதோட டிஎம்கே நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் ப்ரோ, 75 வருஷமா டிஎம்கே இருக்கு. இன்னைக்கு ஏன் தளபதியை பார்த்து பயப்படணும்? சொல்லுங்க, எவ்வளவு தடை? 25 நிமிஷம் தான் பேசணும்னாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி எடப்பாடி வர்றாருல, இது வரைக்கும் 150 தொகுதி கவர் பண்ணிட்டாரு. அவரு யாராவது கேட்டாங்களா? எடப்பாடிக்கு ஒரு தடையுமே கிடையாது. விஜய்க்கு மட்டும் ஏன் எவ்வளவு தடை? என்ன ப்ரோ புரியல? நான் ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன் ப்ரோ. திருச்சியை பொறுத்த வரைக்கும் 2 அமைச்சர் இருக்காங்க, 2 எம்பி இருக்காங்க, 4 எம்எல்ஏ இருக்காங்க. இவ்வளவு தடை இருந்து இவ்வளவு பேர் கூடுறோம்னா, தடை இல்லாம மட்டும் இதை நடத்தி பார்க்க சொல்லுங்க. டிஎம்கேக்கு தைரியம் இருந்தா. 75 வருஷம் கட்சி ஏன் பயப்படுது? இதானே காரணம். ஒரு நிமிஷம் ப்ரோ, இத சொன்னா எங்களை அணில் குஞ்சுங்கிறது. நாங்க அணிலாவே இருந்துட்டு போறோம் ப்ரோ. அணில் தான் வேகமா வரும், ஆமை மெதுவா தான் வரும். ஆமை வந்துகிட்டே இருக்கட்டும், அணில் ஓட்டரை பார்த்து ஆமை பயப்படும். 26ல தளபதி தான் வருவார், அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஒன்றும் இல்லை, சாம்பிள் இன்னைக்கு தான் காமிச்சாரு. ஏர்போர்ட்ல இருந்து இங்க வரதுக்கு நார்மலா 1/2 hour ஆகும். எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். சின்ன சாம்பிள், அவரோட பீப்புள் சப்போர்ட்டுக்கு ஒரு சின்ன சாம்பிள். திருச்சி வந்து ஆரம்பம். டிசம்பர் 20க்குள்ள என்ன நடக்குன்னு தமிழ்நாடு திருப்பி போட போது இந்த பயணம். 26ல தளபதி தான் முதலமைச்சர், யாராலையும் மாற்ற முடியாது, எந்த கொம்பனாலையும் மாற்ற முடியாது. இன்னொன்று திருச்சியில நிக்க போறாரு, நியூஸ் வருது. அப்படி நின்னா ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா தளபதி தான் ஜெயிப்பார். அவனுக்கு பேச தெரியாது, அதே மைக் ப்ராப்ளம் தான். 1 இல்ல 2 இல்ல, அவரே வச்சிருந்தாரு. அவர் மைக்கிலே பேசினாரு. எல்லாத்துக்கும் உதாரணம் அவரு. அவெல்லாம் தாழ்ந்து வந்து வசூல் பண்ணி அவன் நிதி திரட்டி கட்சி நடத்துறவன். சோல் தண்ணி இல்லாம வந்து நாங்களே வசிக்கிறோம். என் தளபதி பேசுறாரா? அவன் ஏன் பேசணும்? இனிமேல் அவன் பேசக்கூடாது. அவன் பேசுனா எங்க தளபதி ரசிகர்கள் வேற மாதிரி இருக்கும். அப்புறம் அவனை பாத்துக்கோங்க. வேற கேள்வி இருக்கா? தளபதி மலைக்கோட்டைக்கு அப்புறம் தளபதி கோட்டை தான். நேரோட கோட்டை எவன் கோட்டையும் கிடையாது, தளபதி கோட்டை தான். தலைவர் பேச்ச கேட்கறதுக்கு. ஆனா இங்க பேச்ச கேட்க முடியல. வேணும்னே சதி பண்ணி ஸ்பீக்கர்ல இருந்து ஒரு இதுன்னு கேட்க முடியல. இது திமுக செஞ்ச சதி, போலீஸ்காரங்க செஞ்ச சதி. பயப்படுறாங்க, தேவைக்கு பார்த்து பயப்படுறாங்க. 50 வருஷமா நம்ம 2 இதே மாற்றி இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நியூ இது வந்தால் நல்லது தான். பட் ஆனால் வர விட மாட்டாங்க போல இருக்கு. வர வழியில் ஒரு பெரிய பள்ளம், அந்த இடத்த பிளாக் பண்ணிட்டாங்க. மெயின் ஏரியா ஆக்சுவலாக பீச் நாயுடு கிட்ட
அதில் ஒரு பிளாக், அப்புறம் இங்கே ஸ்பீக்கர் கட்டு, இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரியுது. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்துச்சுன்னா ஒரு சேஞ்ச் இருக்கும். இதெல்லாம் தாண்டி என்ன தெரியுமா, 1000 கைகள் மறைத்தாலும் மாதவன் மறைவது, புரியுதுல்ல? அன்னைக்கு எம்ஜிஆர் பண்ணாரு, நான் எம்ஜிஆரோட பேரை அதை செயல்படுத்துவார். பிரைவேட் பஸ்ஸா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் பஸ்ஸா இருந்தாலும் சரி, இவரை பார்க்கறதுக்காக நாங்க சுத்தி வந்திருக்கோம். சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லயே எங்களை இறக்கி விட்டாங்க. சின்ன குழந்தையெல்லாம் வச்சு நடக்க வச்சே கூட்டிட்டு வந்து பார்த்தோம். அவரை பார்த்த திருப்தி இருக்கு. அவர் வந்தா நன்மை நடக்கும்னு நாங்க நம்பிக்கையா இருக்கிறோம். எங்களுக்கு அவர் நல்லது செய்வார். எங்களுக்கு குடியை ஒழிக்கணும், குடியை ஒழிச்சு எல்லா ஜனங்களும் நல்லா இருக்கணும், அது போதும். அவர் எங்களுக்கு செய்ய வேண்டாம், அவர் இதை ஒழிச்சு எங்களுக்கு நல்லதா நிறுத்தணும், அது போதும். எங்களுக்கு டிஎம்கேவே சாக்கணும் அவரு, அதுதான் எங்களுக்கு உண்மை. வந்துட்டாரு, அதனால இனிமே தளபதி கோட்டை திருச்சி. யாராவது வேட்டி கட்டவன் மீச வச்சவன் என் தளபதி மாதிரி மாற நடத்தி காட்டணும். இல்ல ப்ரோ, இதே மாதிரி நல்ல ஆம்பளை இருந்தா கூட்டம் கூட்டி காட்டணும். என் தளபதி பண்றதை பண்ணி காட்டணும். ஒத்த ரூபா கிடையாது, ஒத்த ரூபா செய்யாம எல்லா அரசியல்வாதியுமே போயிட்டு நம்ம சாரதாஸ் கடையில நிறைய கர்ச்சிப் இருக்குன்னு வாங்கி கொடுங்க. அவர் பாட்டுக்கு அழுதுட்டே இருக்காங்க. கர்ச்சிப் 10 அழுவ கண்ணு தண்ணி வந்துகிட்டே இருக்கு. அவர்கிட்ட சொல்லி நல்ல கர்ச்சிப்பா வாங்கி கொடுங்க. எல்லா கட்சியும் அழுகுறாங்க, தலைவர் வேலை வந்துட்டாருன்னு. ஆபீசரை பார்த்தா